அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன். அக்டோபர் மாத ராசி பலன் 2024 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அக்டோபர் மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ரிஷப ராசியில் குரு சஞ்சரிச்சிருக்காங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்காங்க. சூரியன் புதன் கேது கன்னி ராசியில் இருக்காங்க. சுக்கிரன் துலாம் ராசியில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சிருக்காங்க. சனி கும்ப ராசியில் வக்ர நிலையில் சொந்த வீட்டில் இருக்கார். ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்குண்டான கிரக நிலைகள். அக்டோபர் மாதம் பாருங்கள், 10ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? நம்ம மாத பலன் நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். இது ஜென்ரலான ஒரு தாங்க, ப்ரெடிக்ஷன் தான். அதாவது பொது பலன் தான். அதாவது கோச்சார பலன் பார்த்திங்கன்னா எப்பவுமே 15லேருந்து 20% பேசும். கன்ஃபார்மாக பேசும். 15லேருந்து 20% கண்டிப்பாக பேசும். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். 80லேருந்து 85% பேசும். ராசி பலன் பார்த்திங்கன்னா நம்ம சந்திரனை வச்சு பார்க்கணும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ராசி பலனுக்கும் ஜாதகத்துக்கு நிறைய வித்தியாசம் தெரியல. ஒரு சில பேர் ராசி பலனையும் மெயின்டைன் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் பாருங்கள் ஜாதகத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க, ராசி பலன் பார்க்க மாட்டாங்க. அது என்ன காரணம்னா ஜாதகம் அதிகம் அதை மெஜாரிட்டியாக பேசும். கோச்சார பலன் 15லேருந்து 20% பேசும். இது ரெண்டு நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ ராசி பலன்கிறது சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரன்கிறது யார்? உடல் காரகன் மனோகாரகன் சந்திரன். உடலுக்கு அதிபதி மைண்டுக்கு அதிபதியே சந்திரன் தான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கணும். சந்திரன் என்ற வீட்டதிபதி நல்லா இருக்கணும். அதாவது ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் உங்கள் மனம் நல்லா இருக்குன்னு அர்த்தம், உங்கள் மைண்ட் ஸ்டடியாக இருக்குன்னு அர்த்தம், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். லக்னம்ங்கிறது உயிர், ஆன்மா. லக்னம்ங்கிறது உயிர். அந்த உடம்புக்குள் இருக்கிற உயிர் என்ன விஷயங்கள் அந்த பிறவியில் அனுபவிக்க போகுது, நல்லதை அனுபவிக்க போதா கெட்டதை அனுபவிக்க போதா, நல்ல கர்மாவில் பிறந்திருக்காங்களா கெட்ட கர்மாவில் பிறந்திருக்காங்களா, இது எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா டீப்பாக தெரியும். சரிங்களா? லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். ரெண்டும் மேட்ச் பண்ணாதாங்க நம்ம 100% அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? ஒரு சில பேருக்கு பாருங்கள் பொது பலன், இந்த நம்ம பொதுவாக பார்க்குற ராசி பலனே கரெக்டாக ஒத்து வரும், கரெக்டாக செட் ஆகும். நான் சொல்கிறது அப்படியே 100% கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நான் சொல்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குங்க சார், நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, அது எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்க ஆனால் எனக்கு பாசிட்டிவாக நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா ஜாதகத்தில் 6, 8ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துச்சுன்னா அந்த மாதிரி தாங்க சில விஷயங்கள் நடக்கும். 6, 8 தசாபுத்தி நடந்துச்சுன்னா கோச்சாரமும் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிலமை பண்ணுறீங்க 100% சரியில்லாமல் தான் இருக்கும். டைம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஜாதகம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது, நல்ல ஒரு யோகமான தசாபுத்தி, இல்லை ஓரளவுக்கு நல்ல ஒரு சுமாரான ஒரு தசாபுத்தி போகுதுன்னு வச்சுக்கோங்க, கோச்சாரமும் நல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். அவங்க தான் சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். சரிங்களா? பிறப்பு ஜாதகம், தனி மனிதனுடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள் தான் மனுஷனை இயக்கிட்டு இருக்கு, நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு மனிதனோட உடம்புல பார்த்திங்கன்னா நவகிரகங்களோட தாக்கம் இருக்கும். எந்த கிரகத்தோட இம்பேக்டில் இருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் வயசு என்ன வயசு உங்களுக்கு போயிட்டுருக்கு. இப்போது ஏன்னா பார்த்திங்கன்னா 20 வயசுக்குள்ளே இருக்கீங்களா, 20 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, 30க்குள்ளே இருப்பாங்க, ஒரு சில பேர் 50 வயசுக்கு மேலே இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. என்ன காரணம்னா அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் காரணம். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். நவகிரகங்களோட தாக்கம் ரொம்ப முக்கியம். அதுதான் அவன் மனுஷனோட உடம்புல இருக்கும். அப்படி தான் ஆட்டி படைச்சிட்டு இருக்கும். உங்களோட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா நீங்கள் என்ன தொழில் பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன வேலைக்கு போகலாம், திருமணம் எப்போ நடக்கும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், எப்போ லைஃப்பில் செட்டில் ஆவீங்க, உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் என்னென்னலாம் நடக்கும், நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் எப்போ வரும், கெட்டது நடக்கும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி துலாம் ராசி. காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசியான துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். அக்டோபர் மாதம் பாருங்கள், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ஜென்ம ராசியிலே இருக்கார். 12ஆம் தேதி ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போகிறார். நல்ல ஒரு மாதம் இந்த மாதம். துலாம் ராசி நேயர்களுக்கு பாருங்கள், தொட்டதெல்லாம் தொடங்கும். நீங்கள் நினச்சது, உங்களோட ஆசை, உங்கள் விருப்பம், இதெல்லாமே இந்த மாதம் நிறைவேறும். என்ன காரணம்னா ராசிநாதன் ராசியில் இருக்கார். 12ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். பணம், பொருள், பதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும், உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு இந்த மாதம்.
நல்ல ஒரு வேலை கிடைக்க போகுது. பொருளாதார ஸ்தானத்திலே ராசிநாதன் போகிறனால கண்டிப்பாக குடும்பத்தை காப்பாற்றிடுவீங்க. கண்டிப்பாக இந்த மாதம் பிரச்சனை இல்லாமல் இருக்க போகிறீங்க. அதில் சந்தேகமே கிடையாதுங்க. நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ராசிக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பாருங்கள், அவர் 9ஆம் இடத்துல இருக்கார். 20ஆம் தேதி வந்து பாருங்கள் 10ஆம் இடத்துக்கு போகிறார். அது பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது உங்களுக்கு. நம்ம என்ன எதுன்னு பார்க்கலாம் நம்ம, சரிங்களா? ஏன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மேக்ஸிமம் கிரகநிலைகள் எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ராசிநாதன் நல்லா இருக்காருங்க. நல்ல ஒரு மாதம். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க போது, மனசு தெளிவாக இருக்க போது, சிந்திச்சு செயல்பட போகிறீங்க. மனசில் குழப்பம் இருக்கவே இருக்காது. ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம். 2ஆம் அதிபதி செவ்வாய் பாருங்கள் 9ஆம் இடமான பாக்கி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ பணப்பிரச்சனை உங்களுக்கு இல்லை. 20ஆம் தேதி அவர் 10ஆம் இடத்துக்கு வர்றார். 10ஆம் இடத்துல அவர் ஸ்தான பலம் இழந்தால் கூட, அவர் 10ஆம் இடத்துல ஸ்தான பலம் இழந்தால் கூட திக்பலம்ங்கிற ஒரு நிலையில் இருக்கார். திக்பலம்ங்கிறது இன்னொரு பலமான ஒரு அமைப்பு. அப்போ வந்து பணப்பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட உங்களால் கண்டிப்பாக சமாளிக்க முடியும். கவலையப்பட வேண்டாம். அதனால் இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். சந்தேகமே கிடையாதுங்க. துலாம் ராசி நேயர்கள் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. என்னென்ன நினச்சிங்களோ எல்லாமே நீங்கள் இந்த மாதம் நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், சனி 5ஆம் அதிபதி, 4 மற்றும் 5ஆம் அதிபதி. வாகனம் வாங்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களும் அந்த மாதம் வாகனம் அமையும். ஒரு சில பேர்த்துக்கு செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் 4 வீலர், இல்லை யாரோ ஒருத்தர் வீடு வாங்குறீங்க, அந்த வீடு நீங்கள் இந்த மாதம் வந்து வாங்கி நீங்கள் இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ நீங்கள் பண்ணலாம். 2 வீலர் 4 வீலர் வந்து பார்த்திங்கன்னா புதுசு தான் வாங்கணும்னு கிடையாது. ஏன்னா சனி வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி. சனிங்கிறது பழசக்குண்டான கிரகம், பழமைக்குண்டான பிளான், பழமையான இதுதே பார்த்திங்கன்னா சனி தான். அப்போ யூஸ்டு 2 வீலர் 4 வீலர் வாங்கலாம். பழைய வாகனம் வாங்குறது, ஏதோ ஒன்று நீங்கள் பழசு வாங்குறதா சரி, புதுசாக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் உங்களுக்கு வாகனம் உங்களுக்கு அமைஞ்சிடும். வண்டி வீடு வாகனத்துக்கு உண்டான அமைப்பு அருமையாக இருக்குது இந்த மாதம். நல்லா இருக்குது இந்த மாதம். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு அபாரமான அமைப்புங்க. 6ல் ராகு இருந்துச்சுன்னா கடன் இருக்காது. கடனை கம்மி பண்ண வைப்பார் ராகு. நோயை கம்மி பண்ண வைப்பார். ஏன்னா சுக்கிரன் நல்லா இருக்கார். ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகும் நல்லா இருக்கார். அப்போ வந்து நோய் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை. கடன் இல்லாத வாழ்க்கைன்னா கடன் கம்மியாகும்னு அர்த்தம். நோய் இல்லாத வாழ்க்கைன்னா நோய் வந்து உடம்புல சின்ன வியாதி இருந்தால் கூட அது அப்படியே மறைஞ்சிரும். பெரிய வியாதி உடம்புல இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த வியாதி கொஞ்சம் கண்ட்ரோல் வரும், கம்மியாகும். கேட்ட உதவி கிடைக்கும், கேட்ட கடன் கிடைச்சிரும். நல்ல உங்களுக்கு கடன், வளர்ச்சிக்கான கடன் உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா சக ஊழியர்கள், உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கும் மேலதிகாரிகளும் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் போட்டி பொறாமை, எதிரி, அந்த மாதிரி அப்படி எதிரி தொல்லை அப்படி இப்படி இருந்தது பார்த்திங்களா, அதெல்லாமே நிவர்த்தி ஆக போகுது இந்த மாதம். நல்லாயிருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? 6ஆம் அதிபதி குரு 8ஆம் இடத்துல இருக்கார். விபரீத ராஜயோகம், அதிர்ஷ்டம் 9ஆம் இடம். விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம் 8ஆம் இடம். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சில பேர் சம்பாதிக்க போகிறீங்க இந்த மாதம். ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். நல்லாயிருக்கு. வெளிநாடு போவீங்க இந்த மாதம். 12ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு. வெளிநாடு போய் பிழைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுதுங்க. முன்னோர்களோட சொத்து, பூர்வீக சொத்து அமையும் உங்களுக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அப்படி இழுத்துட்டே இருந்தது பார்த்தீங்களா, முன்னோர்களோட சொத்து, பூர்வீக சொத்து இதெல்லாம் அமையும் உங்களுக்கு. திருமணம், நல்ல வரன் உங்களுக்கு தேடி வந்துடும். உங்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பாருங்கள் 9ல் இருக்கார். சுக்கிரனும் நல்லா இருக்கார். நல்ல வரன் அமையுங்க இந்த மாதம். ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதம் நல்ல ஒரு வரன் அமையும். இல்லை சந்தேகமே கிடையாது. ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் அல்லது மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். ஒரு சில பேர்த்துக்கு கருத்து வேறுபாடு வரும். என்ன காரணம்னா 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு இருக்கிறனால சின்ன கருத்து, பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு வந்துட்டு போகும். ஒரு சில பேர் நண்பர்களுக்குள்ளேயே பிரச்சனை, கருத்து வேறுபாடு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இங்கே பெரிய பிரச்சனைகளோ பாதிப்புகளோ பெரிய பிரச்சனை சிக்கல்கள்லாம் மாட்ட மாட்டீங்க, பயப்படாதீங்க. கிரகநிலையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழிலுக்காக முதலீடு போடுறவங்க தாராளமாக முதலீடு பண்ணலாம். இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். படிக்கக்கூடிய மாணவ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அருமையாக இருக்குது. வெளியூரில் போய் படிக்கலாம், இல்லை ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம், வெளிநாடுக்கு போகலாம். படித்து முடித்தவங்க வெளிநாடு போய் வேலைக்கு ட்ரை பண்ணுறது, வெளிநாடு போய் வேலை பார்க்குறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இந்த மாதம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நல்லாயிருக்கு இந்த மாதம், சரிங்களா? சூரியன் பாருங்கள் உங்கள் ராசிக்கு, உங்கள் ஜென்ம ராசிக்கே வருவார். இந்த மாதம் 17ஆம் தேதி உடலில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஒரு சில பேருக்கு வரும். உடம்பு ஹீட் அதிகரிக்கும். அதில் மட்டும் கவனமாக இருங்க. 17ஆம் தேதிக்கு அப்புறம் துலாம் ராசி நேயர்கள் உடம்புல உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க, சரிங்களா? மற்றபடி 12ஆம் இடத்தை குரு பார்க்குறதும், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறதும், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறதும் ஒரு யோகம். வண்டி, வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை, பணம், வருமானத்தில் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க பாருங்கள், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் வேலைக்கு போவீங்க. ஒரு சில பேர் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதம் கிடச்சிரும். ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும். ஒரு சில பேருக்கு சொந்த தொழிலில் கொடி கட்டி பறக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கவங்க, பூமி சார்ந்த துறையில் இருக்கவங்க, அது டாக்டராக இருக்கவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ், காவல்துறை அதிகாரிகள், அதேமாதிரி பார்த்திங்கன்னா இராணுவத்தில் இருக்கவங்க, மிலிட்ரியில் இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும், சரிங்களா?
நல்லா இருக்குங்க இந்த மாதம். ராசிநாதன் நல்லா இருக்கிறனால எதையும் சமாளித்து வரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தரமான ஒரு மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம். எல்லா துலாம் ராசினியர்களும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.